இன்னும் யாராவது அழகான பெண் தெரிந்தால் காணப்பட்டா ஒரு நிமிஷம் மேடம். அப்படின்னு இப்படி எனக்கு தெரியாமலேயே இந்த பகுதி முழுவதும் முன்னும் பின்னும் இயக்கங்கள் நடக்கின்றன. இவன் என்கிட்ட எந்த மூவ்மெண்ட்டும் செய்யலைனால் எனக்கு அவன் கசக் மாதிரி தெரியலையா? நீங்கள் முழு மூடினால் அழகு எப்படி தெரியும் மேடம்? இதனால டார்லிங் போய்விட்டார்கள். ஒவ்வொரு முறையும் வாங்குவதற்கு நான் உயிரோடு இருக்க முடியவில்லை. இதுக்கு ட்ரீட்மெண்ட் எப்படி கொடுக்கணும்பா? ஏதாவது செய்து இதை கட்டுப்படுத்தினால் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். ஒரு வேலை செய்யலாமா? செய்வோம். அதை வெட்டி பயன்படுத்துவோம். இந்த குழப்பம் இருக்காது இல்லையா? உண்மையில அப்படி ஒரு பையன் சொல் கேட்கலன்னு அந்த பொண்ணை கொண்டு விடுவாயா என்ன? உன் குழந்தை உன் பேச்சை கேட்கவில்லை என்றால் என் பேச்சை கேட்க வேண்டும், என் காட்டின் மகனே. அப்படி ஒரு காலம் வேலை சொல். டாக்டரிடம் சென்றால் ஏதாவது வலி குறைக்கும் மாத்திரை தருவார்கள் அல்லவா? அது போல இதற்கும் ஒரு மாத்திரை மேடம். எது கிடைக்கிறதோ அதையே சாப்பிட்டா வளர்ச்சிக்கு உதவாதது பயனில்லை. அப்படியா? இப்ப என் நிலைமை என்ன மேடம்? ஒரே எனக்கு இன்ஜெக்ஷன் போடுவதும் சரியாக வராது. இத பற்றி இன்னும் என்ன சொல்ல முடியும்டா? எங்கள் டாக்டர் வருவார், காத்துரு. சரி மேடம். பூமா நடந்தது. மேடம் அந்த மாதிரி இருக்கிறார். உதிரி அப்பா என்ன குளிர்காலத்திலும் எனக்கு வியர்வை வருகிறது. மூவி ஆரம்பம் ஆயிடுச்சுடா பாபு. என்ன செய்யணும்? மேடம் மேடம் அர்ஜென்ட்டா கோடு போடுங்க மேடம். ஓகே. ஓ டாக்டர் சார், உன் பிரச்சனை என்னன்னு கேட்கும் முன்னாடியே உன் பிரச்சனை ஆட்டோமேட்டிக்கா நடந்துடுச்சு இல்ல பாத்தியா? என்ன பண்ணுவோம்? பகைவனுக்கும் இப்படிப்பட்ட நிலைமை வரக்கூடாது மேடம். என்ன அவனுக்கு தான் இல்லையா அப்படி ப்ராப்ளம்? நான் சொல்றேன் மேடம், முதல்ல நீங்க போய் உட்காருங்க. சரி, இப்போ சொல், என்னது வீடி ப்ராப்ளம்? எதுவும் இல்ல. ரோட்ல ரொம்ப டிராபிக் இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. நாம கார்ல எவ்வளவு வேகமா போவோம்? ஒரு 30-40. அதே டிராபிக் இல்லைனா ஒரு மொத்தம் 90-100 போகலாம் இல்ல எனில் தானே. ஆனா இதோட வண்டிக்கு அந்த வசதி இல்ல. டிராபிக் இருந்தாலும் இல்லைன்னாலும் ரோடு தெரிஞ்சா போதும், போய்கிட்டே இருக்கும். எக்ஸலேட்டர் ப்ராப்ளமோ பிரேக் ப்ராப்ளம் என்ன நடக்குது? அதுதான் மேடம் நிலைமை. சாதாரணமாக கார் சர்வீஸ் சென்டருக்கு தான் போகணும் இல்லையா? ஆனா அவன் கிளினிக்கு ஏன் வந்தான்? இந்த தலையில தலைய கட்டிய மாதிரி இருக்கு. மேடம், இப்ப வரைக்கும் நான் சொன்னது அந்த காரை பற்றி இல்ல. அத காதுல போட்டுட்டு விடுங்க.